Hi friends, welcome back to the video. நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ ஒரு ஸ்பெஷலான வீடியோ. எதனால அப்படினா நம்ம விஜய் சார் பர்த்டே, அந்த பர்த்டேக்காக VG Media Works அப்படின ஒரு யூடியூப் சேனல் அவங்களோட ஒரு மேஷப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த மேஷப் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படினா அதோட டியூரேஷன் தான் 11 minutes 12 seconds. இந்த மேஷப் தான் உள்ளதிலே வந்து கொஞ்சம் லாங்கஸ்டான ஒரு mashup for Thalapathy and இதுதான் வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் பர்த்டே மேஷப்ஸ் 2024. ஓகே, VG Media Works. இது எதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம அர்ச்சனா கல்பாந்தி மேம் இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோவுக்கு. அண்ட் இதை பார்த்துட்டு நிறைய பேருமே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப எமோஷ்னல் டச்சிங்காக இருக்குது அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நாம் இப்போ அந்த வீடியோ தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு Filmy Decoding Studio. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. எப்பவும் போல் அது சின்ன கிரெடிட்ஸ் மட்டும் பார்த்துடலாம். கிரெடிட்ஸ் பார்த்துட்டு இதை வந்து ரியாக்ட் பண்ணலாம். ஓகே, a special dedicated mashup for Thalapathy Vijay 50th birthday 2024. Concept and edit by VG Media Works. அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக எழுதலை. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் பார்த்துக்கோங்க. இதோட டியூரேஷன் 11 minutes 12 seconds. நம்ம அதை ரியாக்ட் பண்ண போகிறோம். 3, 2, 1 go. அவரோட ஏதோ ஒரு சாயல் ஒரு சைடு தான் கேட்குதானே? ஓ, ஏய் சாங்னா மியூசிக் அப்படியே பயந்து ஓட்டேன். Concept and edit by VG Media Works. Leo. ரொம்ப சின்னது செல்ஃபி இது. இந்த கை கடக்கமான ஹைனா சுப்பிரமணி. ஒரு வீடு சுத்தி மரம், பனிமழை, குளிர் காத்து. சூப்பரா இருக்கு. வாய்ஸ் மட்டும் ரைட் சைடு மாற்ற முடியாது. Bloody sweet. Thalapathy, the legend Thalapathy. Disclaimer. ஓ, இப்போதான் ஸ்டார்ட்டே ஆகுதா வீடியோ? உங்க லைஃப் ஐயோ, ரீவைண்ட் பண்ணி பாருங்க. யார்ல வா? எங்கடா உங்க கேப்டன்? சவுண்டா கம்பெனி யாரே தெரியும்? டேய் அழ வச்சிராதீங்கடா. எப்படி இருந்தா? நெருப்பு மாதிரி இருந்தான். ஏய் செம்ம கட்ஸ். பாண்டியவே குச்சி விட்டானே. அவன் மான்ஸ்டர் ஜெங்கிஸ் கண்ணு சொல்வாங்கல. He's the pride of a nation. எனக்கே அவனை பார்க்கணும் போல இருக்கு. அண்ணன் யாரு? தளபதி. நினைச்ச ஏய் அந்த ஸ்டைல் மாஸ். தளபதி. அப்புறம் சார் ஃபேன்ஸுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ஒரு குத்துப்பாட்டு ஒன்று ஃபயரை வச்சு விட்டுருவோம். ஏய் பாட்டே போடுறா. சூப்பர். சவுண்ட் ஏய் சூப்பரா இருக்கியா பிரபுதேவா மாஸ்டர். செம்ம கட்ஸ், எப்படி எடுத்தாங்கன்னே தெரியல. சார் இப்படி கேக்குறீங்க? சத்தியமா வர சொல்றாங்க சார். ஸ்டார்ட் மியூசிக். மேனரிசம். ஓ ஏய் செம்ம மிக்ஸியா. கட்டும் ஓ எப்படா இப்படி எடிட் பண்ணீங்க? ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏய் செம மிக்ஸ், அந்த சவுண்டும் வந்து சரியான மிக்ஸ். சூர்யா சார்
ஏய் சூப்பர் கட்ஸ். எப்படா கட் பண்ணீங்க இப்படி? Energy level is so amazing. ரோஷன் I would love to learn. கிருத்திக் ரோஷன் சார். ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒரு லைஃப்ங்க ஜாலியா இருங்க. Take it easy, make it easy. அவ்வளவுதான். தலைவா ஜாலியா இருக்கலாம்ல. செய். ஓ செம்ம கட்டு மேனரிசம் வந்தது. அவ்வளோதான். பொண்ணு சொன்னதுல தப்பு இல்ல. உங்களை பார்த்தா எல்லா பொண்ணுக்கும் பிடிச்சிரும். உண்மை காதல்னா சொல்லு, உயிரையும் கொடுப்பேன். என் உயிரை கொடுக்குறேன். அழகுன்றது கண்ணுக்கு தானே, மனசுக்கு இல்லையே. ஒரு பொண்ணு பார்த்தேன் நினைச்சேன். அப்புறம் முகத்துல இருக்கிற அழகான கண்ணை பார்த்தேன். நான் தப்பு பண்ணல. நான் நல்ல பொண்ணு தான் காதலிக்கிறேன். இந்த கண்ணு முழுக்க வைக்க ஏய் இந்த கண்ணுங்க என்னெல்லாம் செவக்க இதெல்லாம் பார்க்க முடியுமா? அடுத்து இவ்வளோ கிட்ட வந்து சத்தியமா பார்க்க பூச்சியை முடியும். மேல பட என் கண்ணில் நீ தெரிய. ஐ லவ் யூ. எங்க மாமா பார்த்து அதே மாதிரி ஒரு வாட்டி சொல்லு. ஐ லவ் ஹிம். தோல்வியடையறதுக்கு காதல் ஒன்றும் பரீட்சை இல்லைங்க, அது ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங் ஒரு தடவை வந்துருச்சுன்னா மறுபடியும் எப்படிதான் கட் பண்ணீங்கன்னா தெரில. செஞ்சிடலாமா? ஃபைட்டுன்னு நினைக்கிறேன். செஞ்சுட்டா போச்சு. ஃபைட்டாக தான் இருக்கணும். ஆக்ஷன். என்னை பார்த்து தமிழ்நாட்டுல இந்த கேள்வியை கேட்குற மொதல் ஆள் நீ தாண்டா. ஆக்ஷனாக தான் இருக்கணும். என்னது ஆக்ஷன் ஆக்ஷன். அண்ணன் குஸ்தியில வீக். அக்கா அண்ணன் மேக்ஸ்ல தான் வீக். ஓ வெரி தரமா. ஓ ஒன்னு நீதி நேர்மை நியாயம். அப்ப ரெண்டாவது ஆட்டி ஓத குத்து. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். நானே கேட்க மாட்டேன். Yes. இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா சைலண்டா யார் அடிச்சா பொறி கலவி பூமி எதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தளபதி. ஏய் அடி தர்ற வலியை விட பயம் தர்ற வலி தான். ஃபைட்டு இப்படி இருக்கும்டா அவ அடி. டைம் என்னாச்சு? நவ் 12:30. ஏரியால எல்லாரும் வெயிட்டிங். காமெடின்னு நினைக்கிறேன். தப்புக்கு தான். பயமா இருக்கா? The actor Vijay is set to contest 2026 ஆமா. இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா விஜய் சார் இஸ் someone who's a அமீர் கான் சார். actor. இவனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. விவேக் விவேக் சார், நம்ம விவேக் சார். ഓരോ പ്രാവശ്യവും ഒരു വിജയ് സിനിമ ഇറങ്ങുമ്പോൾ ഒരു சுகுமார், பிருத்திவிராஜ் சார், துல்கர் சல்மான் சார். அந்த ஆக்ஷன் அது சொல்லும் போது அந்த கேமரா ஆன் ஆகும் போது ஒரு ஃபயர் வரும். வம்சி பைடித்தள்ளி, லோகேஷ் கனகராஜ் சார். அங்க சீன் இன்னும் முடியல என்னடே சொல்லட்டுமா? என்று என் அன்பு மகன் விஜயின் எதிர்காலத்தில் 1974. அப்பா கார் வந்திருக்குப்பா. பர்டிகுலர் மேக்சின் வந்து இந்த மூஞ்செல்லாம் வந்து காசு கொடுத்து Yes. பார்க்கணுமா அப்படின்னு எழுதினாங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக எழுதும். அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறோம் உங்க ஹீரோ? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு. செம்ம டயலாக், சரியான பிளேஸ்மெண்ட். ஏய் விஸ்வரூபம் எடுத்து வேற ஒரு அவதாரத்துல இதோ உங்க முன்னாடி. ஃபர்ஸ்ட் படத்துல அவரு டெடிகேஷன், அந்த கால்புரத உழைப்பு எட்டி பார்த்தாரு. நானே பண்ணிடுறேன்ப்பா அப்படின்னா நான் அவருடைய டெடிக்கேஷனை நான் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சிருக்கேன். ஒரு அசுர பலம் அடிக்கணும்னு ஒரு நெருப்பு பறக்கும். எல்லாரும் பேசியிருக்கிறத வந்து சூப்பரா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மெமரி அப்படி ஒரு மெமரி நான் பார்த்தேன். ஒருத்தங்களுக்கு கீழே எவ்வளவு படைகள் இருந்தாலும் அந்த படையை வழி நடத்துறதுக்கு ஒரு தளபதி தான் வேணும். என்ன சத்தியமா. விஜய் தம்பிக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். 2 things will define you சொல்றாங்க. One is
your determination when you have nothing, your attitude when you have everything. சத்தியமா இவனுங்க அழ வைக்க போறானுங்க தெரிஞ்சிருச்சு. Tremendous humility on the set. அக்கான் நடிகங்க, அக்கான் நடிகங்க. பெஸ்ட் ஹீரோ. அப்பா ஓன் டர்ன். ஈசல் கூட்டம் மாதிரி உடத்தறி வந்துட்டே தான் இருப்பானுங்க. யாரை சொல்றானுங்கன்னு தெரியலையே. நான் தாண்டா லைஃப்ல எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும். ஆலோசி அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும். எதுக்கிட்ட உன்னை நீயே குறைச்சி மதிப்பிட்டுக்கிற? பர்சனாலிட்டி உடம்புல இல்லை, மனசுல தான் இருக்கு. தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துடாத, அதுதான் உண்மையான பர்சனாலிட்டி. நம்பிக்கை இருந்தா உன்னோட கோல் என்னைக்குமே மிஸ் ஆகும். எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா. ஹிட்டு, ஃப்ளாப்பு, பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சது தான் நான் நினைக்கிறேன். From the early days of your career till goal, you have always been my inspiration. Thank you for the countless memories, Anna. This is for you. With love, your biggest fanboy. மொத்தமா மாதிரி வேற ஆளா நிக்கிற? Nothing personal. Just service. மாஸ். நன்றி நன்றி நன்றி. உங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நல்லா பண்ணணும். என்னத்த சொல்கிறது, சத்தியமாக அந்த கட்ஸ் இவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரில. விஜி மீடியா ஒர்க்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இந்த கட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஃபஸ்ட்டு இந்த கடைசி ஒரு 2 மினிட்ஸை விட்டுட்டு மற்ற கட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ படத்தோட கட்ஸை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும், அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்றப்போ வந்து அது ஒரு மிகப்பெரிய கஷ்டம். அது வந்து இப்போது ரீசெண்டாக அந்த எடிட்டிங்கில் வந்து கொஞ்சம் கற்றுக்கும் போது தான் தெரிஞ்சது. ஒரு சின்ன ஷார்ட்ஸ்க்கு வந்து ஒரு 4-5 வீடியோ ஒன்றா சேர்த்து ஒரு இடத்துல வச்சு அதை கட் பண்ணும்போது இல்லை, அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோ இது வந்து நார்மல் வீடியோ இந்த மாதிரி ஒரு மேஷப் மாதிரி க்ரியேட் பண்ண ஆரம்பித்தோன்னா ஜஸ்ட் 1 மினிட் ஒரு ஷார்ட்ஸ்க்கு க்ரியேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் எடுக்குது சவுண்ட் எஃபெக்ட்ஸு விஷுவல்ஸ் எல்லாமே போடுறதுக்கு. பட் இவங்க வந்து இவ்வளோ சூப்பராக கட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஜிவி மீடியா ஒர்க்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அவங்க தான் வந்து சூப்பராக கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தளபதி விஜயோட பர்த்டேக்கெல்லாம் அவங்களோட கட்ஸ் வந்து எல்லாருக்கும் இப்போ எப்படி இது பாப்புலராக இருக்கோ அதே மாதிரி அது பாப்புலர் ஆகும். அதுக்காக வெயிட் பண்ணுறவங்களாம் இருந்தாங்க. பட் இப்போ வந்து அவங்க படத்துக்கு பண்ண போனதுனால அவங்களால அந்த சரியான டைம் வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். இப்போ கூட அவங்களோட செக் பண்ணி பார்த்தேன் ஜிவி மீடியா ஒர்க்ஸில், எதுவும் அந்த மாதிரி வீடியோ வரல. இந்த வீடியோ உண்மையிலேயே வந்து ஃபேன் பாய்னு கடைசியில் அவரே சொல்லிட்டார், அந்த வாய்ஸ் அவரோட தான், அந்த விஜி மீடியா ஒர்க்ஸோட வாய்ஸ் தான். அவங்க சொன்னப்போ ஃபேன் பாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர், உண்மையிலேயே வந்து ஒரு ரியல் ஃபேன் பாய் அப்படின்றத வந்து நிரூபிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அத்தனை கட்ஸை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50-60 படத்தோட டோட்டல் கட்ஸும் வந்து அந்த படத்துக்குள்ளே இந்த 11 நிமிஷம் வீடியோக்குள்ளே இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த கட்ஸையும் தேர்வு செஞ்ச விதம் அப்படின்றது வந்து அந்த வாய்ஸுக்கு அந்த இடத்துக்கு தேவையானது வந்து தேர்வு செய்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஒன்று ஒன்றா கனெக்ட் ஆகுது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அண்ட் கடைசி 2 மினிட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நான் அலற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். இந்த மாஸ்க் போட்டிருக்கிறதுனால தெரியல, இந்த மாஸ்க் வந்து 100 வீடியோவில் வந்து எடுத்துருவேன். இது வந்து 87th வீடியோவாக வரும்னு நினைக்கிறேன் இப்போது ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ. இதுக்கப்புறம் ஒரு 13 வீடியோக்கு அப்புறம் இது இருக்காது. நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தீங்க ரியாக்ஷனுக்கு முக்கியமானது ஃபேஸ் தான், ரியாக்ஷன் மாஸ்க் போட்டு மறைச்சிட்டு என்ன ரியாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு. பட் இது வந்து உண்மையிலே
தேவையில்லாத ஒன்று தான், கட்ஸ் இல்லாமல் போட்டது. இப்போது நீங்கள் கொடுத்த ஒரு வரவேற்பெல்லாம் இல்லை, நீங்கள் கொடுத்த ஒரு சின்ன கான்ஃபிடென்ட்டில் இந்த மாஸ்க் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு தோணியிருக்கு. ஒரு 100th வீடியோவாக அது இருக்கும் ஃபேஸ் ரிவீலாக. அண்டு இந்த வீடியோ கடைசி ஒரு 2 minutes பார்க்கும்போது லிட்டரலி அழற ஸ்டேஜுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக ஆகிக்கணும். ஏன்னா அடுத்த 1 year நல்லா செலிப்ரேட் பண்ணோம், பார்ப்போம் எப்படி அப்படின்னு சொல்லி. அண்ட் ஓகே, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு பெரிய ஸ்க்ரீனில் பாருங்கள். அண்ட் இவங்களோட ஒர்க்கு வந்து ரொம்பவே ஜென்யூனாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரம் த ஹார்ட் இது வந்து ஒரு 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 பக்காவான ஒரு மேஷப், ஒரு தளபதிக்கு ஒரு ஃபுல் ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி ஒரு மேஷப். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே வந்து இதை அப்ரிஷியேட் பண்ணப்போ கூட நான் ஒன்றும் பெருசாக நினைக்கல. சரி ஓகே பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். ஆனால் ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப மெனக்கெட்டு இதுக்குன்னு வேலையை ஒதுக்கி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ட்விட்டர் பேஜஸில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஆல்மோஸ்ட் ரொம்ப நாள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 days பிஃபோர் தான் இந்த இதே முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உடனே அப்லோட் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத வந்து சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேத்துக்கு வந்து இதை ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ, யுவர் மாஸ்க் மேன். பாய்.